இன்னைக்கு தான் லீவு. சரி, கொஞ்ச நேரம் உட்காந்து மேட்ச் பார்க்கலாம். ஆரம்பிச்சிட்டாங்களா? சரி சரி, இன்னைக்கு முழுக்க டிவி முன்னாடி தான் உட்காந்து பார்க்கணும், எங்கேயும் போகக்கூடாது. என்னங்க இங்கே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியலையா? டிவி பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு முழுக்க நீங்க டிவி முன்னாடி தான் உட்கார போறீங்களா? எந்திரிச்சு வாங்க. எதுக்கு நீ டிவி முன்னாடி நிக்கிற? கொஞ்சம் தள்ளி போ. நீங்க மட்டும் டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, நான் பார்க்க வேண்டாமா? எனக்கு கொடுங்க ரிமோட்டை. இப்ப எதுக்கு நீ ரிமோட்டை புடுங்கன? ரிமோட்டை குடு குட்டி. அதெல்லாம் முடியாதுங்க, எனக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் இன்னைக்கு போட போறான், அதை தான் நான் உட்காந்து பார்க்க போறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து உட்காந்து பாருங்க. எப்ப பார்த்தாலும் கிரிக்கெட் மேட்ச்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. சரி, கொஞ்ச நேரமாச்சு டிவி ரிமோட்டை நம்ம கிட்ட கொடுக்காரா? எனக்கு வாரத்துல ஒரு நாள் தான் லீவு கிடைக்கி, நிம்மதியா வீட்டுல உட்காந்து டிவி பார்க்கலான்னு பார்த்தா இப்படி ரிமோட்டை புடிங்கிட்ட. நீ டெய்லி வீட்டுல தானே இருக்க, அப்பெல்லாம் உட்காந்து பார்க்க வேண்டியதானே? நான் தான் டிவி பார்ப்பேன், ரிமோட்டை என்கிட்ட கொடு. எப்ப பார்த்தாலும் கிரிக்கெட் மேட்ச் தான். இருங்க, சேனலை மாத்திரனா இல்லையான்னு பாருங்க. இப்ப மட்டும் நீ சேனலை மாத்தி பாரு. ஏங்க அப்பப்பா, என்னம்மா கோவம் வருது? இன்ட்ரெஸ்டா மேட்ச் போய்கிட்டு இருக்கு, ஏன்னா இப்படி ஊடால வந்து இப்படி இம்சை பண்றியோ தெரியல. நீயும் கூட சேர்ந்து உட்காந்து பார்க்க வேண்டியதானே? எனக்குலாம் கிரிக்கெட்னா சுத்தமா பிடிக்காது. உனக்கு வேற வேலையே இல்லையா? உள்ள ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. இப்போ எதுக்கு என்கிட்ட எகிரிக்கிட்டு வரீங்க? இப்ப நான் என்ன சொன்னேன்? எப்ப பார்த்தா நீங்க கிரிக்கெட் தானே பாக்குறீங்க. கொஞ்ச நேரம், அது ஒரு மணி நேரம் தான் அந்த ப்ரோக்ராம், அதை பார்த்துட்டு தாரேன்னு சொன்னா நீங்க என்ன இவ்வளவு கோபப்படுறீங்க? நீ மாத்தி தான் பாரு, அப்புறம் இருக்கு உனக்கு. இந்தாங்கப்பா, உங்க ரிமோட்டை நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு ஒண்ணும் வேண்டாம். என்ன பயந்துட்டியோ? என்ன இப்படி காட்டு கத்துனா யார்தான் பயப்படாம இருப்பாங்க? இன்னைக்கு ஒரு முக்கியமான மேட்ச், அதை பார்த்துட்டு தாரேன்னு தான் சொன்னேன். நீங்களே உங்க டிவியை பாருங்க, எனக்கு ஒன்றும் வேண்டாம். நீ என் கூட சேர்ந்து உட்காந்து பாரு, உனக்கும் கிரிக்கெட் மேட்ச் ரொம்ப பிடிக்கும். எனக்கெல்லாம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. நீங்களே பார்த்துக்கோங்க. விருப்பம் இல்லைன்னு சொல்லாத, உனக்கு பார்க்க தெரியலன்னு சொல்லு. என் கூட சேர்ந்து உட்காந்து பாரு, உனக்கு எப்படி பார்க்கணும்னு சொல்லித்தாரேன். வேண்டாம்ப்பா, நீங்களே பாருங்க. இன்னைக்கு காலையில வர எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு வர கூட்டிட்டு போகணும், அதையே நான் மறந்துட்டேன். என்ன சொல்ற குட்டி? அத்தைக்கு என்னாச்சு? எஸ்ஸா ஜுரம் தான், கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன் ஆஸ்பத்திரிக்கு. வேணா வரட்டா? வேண்டாம், நீங்க உங்க கிரிக்கெட்டே கட்டி அழுங்க, நான் எங்க அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு வரேன். என்ன நீ இப்படி பேசுற? அம்மா ஃபண்ணுக்கு தான் சொன்னேன், சீரியஸாலாம் எடுத்துக்காதீங்க. சரி, ஹாஸ்பிட்டல் போறதுக்கு காசு வச்சிருக்கியா? காசு ஒரு 500 ரூபா இருக்கு, நீங்க கொடுத்தது அதே போதும். அது எப்படி பத்தோம்? இரு, உனக்கு நான் ஜிபேல காசு போட்டு விடுறேன். 2000 ரூபா போட்டு விடுறேன், வேணா எடுத்துக்கோ, சரியா? சரிங்க. சரி குட்டி, பார்த்து போயிட்டு வா. போயிட்டு வந்து டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு சொல்லு. சரிங்க, போயிட்டு வரேன். ஒரே குஷியா இருக்க போல. ஆமா, இன்னைக்கு அம்மா என்னை காலேஜுக்கு போயிட்டு வான்னு சொன்னாங்க தெரியுமா? அப்படியாடி? அம்மா எப்படி சரின்னு சொன்னாங்க? சுமித்ரா வீட்டுக்கு வந்திருந்தா. ஓ, சுமித்ரா வந்திருந்தாளா? சரி, அவ வர போய் தான் அம்மா உன்னை விட்டாங்களா? ஆமா, பின்ன ஆச்சின்னு சொல்லி பார்த்தாங்க. இந்த ஒரு எக்ஸாம் தானே, போயிட்டு வரட்டும் அப்படின்னாங்க. சரின்ட்டு இந்த ஒரு செமஸ்டருக்கு மட்டும் போயிட்டு வந்துடுவேன். சரிடி, மாமாவை பாத்தியா? அமைதியா பேசுடி, அம்மா வந்துட போறாங்க. சரி, சொல்லு, மாமாவை பாத்தியா? இல்லடி, பார்க்கல. காலேஜுக்கு வரைக்கும் அம்மா தான் கொண்டு வந்து விட்டாங்க, வரும்போது அம்மா தான் கூட்டிட்டு வந்தாங்க. எப்படி பார்க்க முடியும்? ஓ, இதுவரையா? சரி. அப்போ ஃபோன் பண்ணியா பேசுனியா? ஃபோனை தான் புடிங்கி வச்சுட்டாங்கன்னு சொன்னோம்ல, எப்படி ஃபோன் பண்ணி பேச? உன் ஃபோன் வேணா தாடி, கொஞ்சம் பேசிட்டு தாரேன். நீ வர, என் ஃபோனையும் அம்மா புடிங்கி வச்சுட்டாங்க, அது உனக்கு தெரியுமா? என்னடி சொல்ற? உன் ஃபோனையும் அம்மா புடிங்கி வச்சுட்டாங்களா? ஆமா, அவளை மாதிரி நீயும் தப்பு பண்ணிடுவியோ என்னமோ பயமா இருக்கு. இனிமே உனக்கும் ஃபோன் கிடையாதுன்ட்டாங்க. நீ காலேஜுக்கு வர்றதே பெரிய விஷயம் தெரியுமா? நானும் இல்லைன்னா உன்னை மாதிரி தான் காலேஜுக்கே போகாம வீட்டில் தான் இருக்கணும். இன்னும் 2 வருஷம் படிக்கணும். 2 வருஷம் படிக்கிற வரைக்கும் எனக்கு ஃபோனே கிடையாதுன்ட்டாங்க. என்னால தானடி, சாரிடி. நீ விடு, நான் ஒன்றும் நினைக்கல. சரிடி, அம்மா உன்னை கூப்பிட்டாங்க, போ. ஏதோ தாத்தா டீ வாங்கிட்டு வந்திருக்காங்க, டீயும் சம்சாவும் வாங்கிட்டு வந்திருக்காங்க, சாப்பிட கூப்பிட்டாங்க, போய் சாப்பிடு. சரிடி, நீ சாப்பிட்டியா? இப்பதான் டீயும் சம்சாவும் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன், நீ போய் சாப்பிடு. சரிடி. சௌமியா, வாமா, காலேஜ் போயிட்டு வந்துட்டியா? உட்காரு, டீ குடி. உட்காருடி, டீ எடுத்துட்டு வரேன். தாத்தா 2-3 சம்சா வாங்கிட்டு வந்திருக்காங்க, உள்ள வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரட்டா? இருக்கட்டுமா, நான் அப்புறமா எடுத்துக்கிறேன். நல்ல வேலை சௌமியா வந்துட்ட. இந்த பக்கத்து வீட்டு மாடியில, மொட்டை மாடியில வத்தலை காய போட்டிருக்கேன், அதை கொஞ்சம் போய் எடுத்துட்டு வந்துருமா? சரிங்க ஆச்சி, நான் போய் எடுத்துட்டு வரேன். சீக்கிரமா போயிட்டு சீக்கிரம் வரணும், சரியா? சரிம்மா. சரி, அவ என்ன பாக்கி
நீங்க சொல்றதாமா சரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நான் ஒரு பையனை பார்த்து கல்யாணம் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனசு மாறுவா. எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே பூட்டி பூட்டி வைக்கிறேன். பூட்டி பூட்டி வச்சுன்னா அந்த பையனை பத்தி தான் நினைச்சுக்கிட்டே இருப்பா. கொஞ்சம் அப்படி இப்படி வெளியில விட்டா தான் அவன் மனசு மாறும். எங்க மாறும்? எப்ப பார்த்தாலும் அந்த பையனை தான் நினைச்சுக்கிட்டே இருக்காளோ என்னமோ தெரியல. சரியா சாப்பிட கூட மாட்டிக்கா. சரிம்மா, நைட்டுக்கு என்ன சாப்பாடு? இன்னைக்கு மீன் கறி வந்தா, மீன் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன். அதை வச்சு குழம்பு வச்சிருவோம். இட்லி வாங்கி மாவு ஊற்றி இட்லியும் மீன் குழம்பு வச்சிருவோம். மாப்பிள்ளை சாப்பிடுவாரா? அவர் நைட் நேரம் இட்லி சாப்பிடுவாரா என்னன்னு தெரியல. அவருக்கு வேணா 2-3 தோசை வேணா ஊற்றி கொடுத்துட்றேன். சரி, அப்போ மீனை கழுவி மீன் குழம்பு வச்சிடுறியா? நைட்டுக்கு மீன் குழம்பு நல்லாவாமா இருக்கும். பேசாம சட்னி வச்சிடவா? சரி, நைட்டு மீன் குழம்பு வச்சா நாளைக்கு மறுநாள் சாப்பிட்டா நல்லா ருசியா இருக்கும். அதனால நைட்டே மீன் குழம்பு சேர்த்து வச்சிரு. அப்பதான் நாளைக்கு மறுநாள் நல்லா இருக்கும். சரிங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரியே வச்சிருவோம். வச்சா இவங்க நாளைக்கு காலையில காலேஜுக்கு போகும்போது கொடுத்து விடுறதுக்கு நல்லா இருக்கும். ஆமாண்டி, அதுக்கு தான் சொல்றேன். நாளைக்கு தான் மறுநாள் சாப்பிட்டாதான் மீன் குழம்பு ருசியா இருக்கும். சரிங்கம்மா. சரி, டீ குடிங்க, ஆகிட போகுது. ஆச்சி சொன்ன வத்தல் தான். சரி, இதை எடுத்துட்டு போவோம். சௌமியா, எப்படி இருக்க சௌமியா? சூர்யா, நல்லா இருக்கேன் சூர்யா. நீங்க எப்படி இங்க வந்தீங்க? யாராச்சும் பாத்திர போறாங்க சூர்யா. ஏற்கனவே வீட்டுல பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நீ பார்க்கலாம் தான் ரொம்ப நேரமா உங்க வீட்டு வாசல்ல நின்றுகிட்டே இருந்தேன். நீ எப்போ வெளியில வருவேன்னு. இப்போ வெளியில வந்தியா? சரி, உங்ககிட்ட பேசியா ஆகணும்னு சொல்லி வந்தேன். சௌமியா, ஃபோன் பண்ணா ஏன் எடுக்கவே மாட்டேங்க? வீட்டுல நம்ம விஷயம் தெரிஞ்சதுல இருந்து போன் கொடுக்கறதே இல்ல. போனை எங்க அம்மா தான் வச்சிருக்காங்க. எங்க வச்சிருக்காங்கன்னு கூட தெரியாது சூர்யா. பார்க்காம பேசாம எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா? நான் உனக்கு ஒரு ஃபோன் வாங்கி தரேன். அதை பத்திரமா யாருக்கும் தெரியாம வச்சுக்கோ, சரியா? அப்பப்போ நினைக்கும் போது ஃபோன் பண்ணி பேசிக்கலாம், சரியாம்மா? சரி சூர்யா. சௌமியா, ஃபோனு யாருக்கும் தெரியாம வச்சுக்கோ, சரியா? நான் அப்பப்போ உனக்கு கால் பண்ணி பேசுறேன். நீயும் கால் பண்ணு, சரியா? சரி சூர்யா. உங்களை பார்க்காம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்கவே முடியல தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அந்த ஒரு வாரம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அது மட்டும் இல்ல சூர்யா, உங்ககிட்ட ஒரு விஷயத்தையும் சொல்லணும். எங்க அம்மா இன்னைக்கு காலேஜுக்கு போக சரின்னு சொல்லிட்டாங்க சூர்யா. அப்படியா? காலேஜுக்கு போக அத்தை சரின்னு சொல்லிட்டாங்களா? ஆமா சூர்யா, இன்னைக்குதான் சுமித்ரா தான் சொன்னேன் அம்மா கிட்ட வந்து, இந்த மாதிரி அவளை காலேஜுக்கு அனுப்புங்க, அந்த ஒரு செமஸ்டர் மட்டும் எழுதிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனாலதான் சூர்யா அம்மா அனுப்புனாங்க. என்னாலதான் உனக்கு இவ்வளவு கஷ்டம் சௌமி. இப்படிலாம் பேசாதீங்க சூர்யா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி விடு. ஆமா, கொஞ்ச நாளா உன்னை பார்க்காம இருந்தேன். இவ்வளவு அழகா மாறிட்டேன். அப்படியே சொல்றீங்க? அவ்வளவு அழகா ஆயிட்டேனா? சும்மா போய் சொன்னேன். இவ்வளவு பெரிய பிரச்சனையிலயும் உங்களுக்கு இந்த நக்கல் பேச்சுல ஒன்றும் குறைச்சல் இல்ல. சரி, இப்படியே பேசிட்டு அப்படியே கிளம்பிடலாம் நினைக்கியா என்ன? பக்கத்துல எல்லாம் வர மாட்டீங்களோ? சொல்லுங்க சூர்யா. ஒரே ஒரு வாட்டி உன் வாயால என்ன புருஷன் கூப்பிடுறேன். நானும் கூப்பிட மாட்டேன், போங்க. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஏய், உன்கிட்ட நான் எத்தனை வாட்டி கேட்டுட்டு இருந்தேன். ப்ளீஸ் டி, ஒரே ஒரு தடவை சொல்ல. நீ சொன்னீன்னா அது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? ஒரு வாரம் உன்னை பார்க்காம எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இந்த ஒரு வார்த்தையை சொல்ல என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். நான் சொல்ல மாட்டேன், போங்க. ஏய், ப்ளீஸ் ப்ளீஸ் சௌமி, ஒரே ஒரு தடவை சொல்லு சௌமி. சரி, சொல்றேன். ஒரு தடவை தான் சொல்லுவேன், அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப கேட்க கூடாது, சரியா? சரி மேடம், சொல்லுங்க. புருஷா. இன்னும் ஒரே ஒரு தடவை சொல்லுப்பா ப்ளீஸ், நல்லா இருக்கு கேக்குறதுக்கே. புருஷா. எப்பா, ஒரு வழியா சொல்ல வச்சுட்டேன். இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. சௌமியா, சௌமியா. யாரோ உன்னை கூப்பிடுறாங்க. ஐயோ, அது எங்க ஆச்சி வந்துகிட்டு இருக்காங்க. கிளம்புங்க, போங்க சூர்யா. இப்பதான் கொஞ்ச நேரம் மனசு விட்டு பேசணும். அது அந்த கடவுளுக்கே பொறுக்கல. சரி சரி, போறேன். போங்க, யாராச்சும் பாத்துற போறாங்க. சரி சரி, இந்த போனை வச்சுக்கோ, அப்பப்போ போன் பண்றேன், ஓகேவா? சரிங்க. யாருக்கும் தெரியாம வச்சுக்கோமா. மாட்டிக்கிட்டி தொலைஞ்சிடாத, பிறகு இந்த போனையும் தூக்கி போட்டு உடைச்சிருவாங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்னடி பண்ணிட்டு இருக்க? இன்னும் மாடி வத்தல் எடுத்துட்டு இருக்க? ஐயோ, வந்தாலும் வந்துருவாங்க. சரி, நான் கிளம்புறேன். பாய்மா. பாய் சூர்யா. சூர்யா, நைட்டு கால் பண்றேன். சரி சரி. ஆச்சி வர கொஞ்ச நேரம் பேச விடுறாங்களா? அதுக்குள்ள சௌமின்னு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் விடுறாங்களா நிம்மதியா?